என் நண்பர்கள் அனைவரும் எனக்காக காத்திருந்தனர். என் நண்பர்களை சந்தித்ததில் எனக்கு மகிழ்ச்சி. என் காலை பொழுது சாதாரண மக்களைப் போல இல்லை. இங்கு அமெரிக்காவில் என்னை கவனித்துக் கொள்ள எனக்கு முழுமையாக 10 மெய்காப்பாளர்கள் இருந்தனர். வீட்டிலும் 6-7 வேலைக்காரர்கள் இருந்தனர். நான் ஒரு பெரிய காரில் என் காவலர்களின் பாதுகாப்பில் பல்கலைக்கழகத்திற்கு வருவேன். எனக்கு ஒரு தனிப்பட்ட தரம் இருந்தது. ஏன் இருக்காது? நான் இந்தியாவில் உள்ள சென்னை நகரத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய கட்டிடக்கலை நிறுவனத்தின் உரிமையாளரான நிதின் ராயனின் ஒரே மகன். ராயன் மாளிகை, ராயன் சொர்க்கம், ராயன் கட்டிடக்கலை நிறுவனம் மற்றும் பல நிறுவனங்கள் என் தந்தையின் பெயரில் இருந்தன. அவர் சென்னை நகரின் மிகப்பெரிய தொழில் அதிபர்களில் ஒருவராக இருந்தார். இங்கு அமெரிக்காவில் எனக்கு எல்லாம் இருந்தது. என் அப்பா மட்டும் என்னுடன் இல்லை. ஏனென்றால் நான் இங்கு அமெரிக்காவில் என் படிப்பை முடித்துக் கொண்டிருந்தேன். இந்த உலகில் என் அப்பாவும் என் அத்தையும் தவிர வேறு யாரும் இல்லை. என் நர்மதா அத்தை நான் குழந்தை பருவத்திலிருந்தே எங்கள் வீட்டில் பார்த்திருக்கிறேன். அவள் என் அப்பாவின் ஒரே சகோதரி. எனக்கு 7 வயதாக இருந்தபோது என் அம்மா இறந்து விட்டார். என் அப்பா விரும்பி இருந்தால் 2வது திருமணம் செய்திருக்கலாம். ஆனால் அவர் என் அம்மாவை மிகவும் நேசித்தார். அம்மாவுடன் அவருக்கு காதல் திருமணம் நடந்தது. அவர் வேறு எந்த பெண்ணையும் தன் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ள முடியவில்லை. மேலும் நான் அவரது மனைவியின் கடைசி அடையாளமாக அவரது வாழ்க்கையில் இருந்தேன். அவர் என் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார். என் அம்மா இறந்தபோது என் அத்தைக்கு ஏறக்குறைய 18 வயது. சில வருடங்கள் அவர் என்னை கவனித்து வந்தார். ஆனால் அவருக்கு 25 வயதான போது அப்பா அத்தையை தனது ஒரு நண்பருடன் திருமணம் செய்து வைத்தார். அத்தைக்கு ஒரு குடும்பம் அமைந்தது. இப்போது என் அப்பாவுக்கு அவரது மகன் மட்டுமே பாக்கி. எனக்கு அப்போது 14 வயது. என் அப்பாவுக்கு எப்போதும் தன் மகனை பற்றிய கவலை இருந்தது. ஒருவன் எவ்வளவு பணக்காரனாக இருக்கிறானோ அவ்வளவு அதிக எதிரிகள் அவனுக்கு இருப்பார்கள். சிறு வயதில் எனக்கு இந்த வார்த்தையின் பொருள் புரியவில்லை. ஆனால் என் அப்பா என் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தார். அவர் சிறு வயதிலேயே என் பாதுகாப்பை மிகவும் பலப்படுத்தி இருந்தார். அவர் என்னை பாதுகாப்பு இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறவே விடவில்லை. எங்கள் வீட்டிலும் கடுமையான பாதுகாப்பு இருந்தது. அப்பா எப்போதும் தன் தொழிலில் மூழ்கி இருந்தார். சென்னை நகரில் என் அப்பாவிற்கு நிறைய ஹோட்டல்கள் இருந்தன. ஆனால் ஒரு ஹோட்டல் இருந்தது. அது என் அப்பாவின் முதல் உழைப்பின் அடித்தளமாக இருந்தது. அதன் பெயர் NA ராயன் 5 ஸ்டார் ஹோட்டல். அந்த ஹோட்டலில் இருந்துதான் என் அப்பாவின் வெற்றியின் அடித்தளம் அமைக்கப்பட்டது. இதில் இருந்துதான் அவரது வெற்றி ஆரம்பமானது. இந்த ஹோட்டலை கட்ட அவர் மிகவும் கடினமாக உழைத்தார். இந்த ஹோட்டலில் இருந்து வெற்றி பெற அவருக்கு பல ஆண்டுகள் ஆனது. NA ராயன் 5 ஸ்டார் ஹோட்டலில் விருந்தினர்கள் விரும்பும் அனைத்து வசதிகளும் இருந்தன. பெரிய பணக்காரர்கள் எங்கள் ஹோட்டலில் தங்கினர். இந்த ஹோட்டலுக்கு பிறகு மெல்ல மெல்ல என் தந்தைக்கு வெற்றியின் படிகளில் ஏறும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இந்த வெற்றிக்கு நடுவே அவர் மெதுவாக தன் மகனை விட்டு விலகிச் சென்றார். அவரது கவனம் தன் தொழிலில் அதிகமாக இருந்தது. இதன் காரணமாக அவர் தன் மகனை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டார். ஒரு நாள் அவர் தன் மகனை அமெரிக்காவிற்கு படிக்க அனுப்ப முடிவு செய்தார். அங்கே மகனுக்கு பாதுகாப்பு இருக்கும். அவனை கவனித்துக் கொள்ள வேலைக்காரர்கள் இருப்பார்கள். இதன் மூலம் என் அப்பா இந்தியாவில் நிம்மதியாக தன் தொழிலை பார்த்து கொள்ள முடியும். அங்கே மகனின் படிப்பும் தொடர்ந்து நடைபெறும். மேலும் அமெரிக்காவில் அவரது மகனுக்கு தீங்கு விளைவிக்க யாரும் இருக்க மாட்டார்கள். ஏனெனில் என் அப்பாவிற்கு அடிக்கடி இந்த டென்ஷன் இருக்கும். ஒருவேளை யாராவது எனக்கு தீங்கு விளைவிக்க முயன்றால் அப்பா தன்னை மன்னிக்க மாட்டார். பிறகு என் அத்தைக்கும் திருமணமாகி இருந்தது. எனவே அவர் எனக்காக இன்னும் அதிகமாக கவலைப்பட்டார். அவர் எனக்கு 14 வயதான போது அமெரிக்காவிற்கு படிக்க அனுப்பினார். ஆனால் அமெரிக்காவிற்கு அனுப்பிய பிறகு அவர் என்னை மறந்து விடவில்லை. என் காவலர்களின் முழு அணியும் என்னுடன் சென்றது. காவலர்களின் தலைவர் சௌத்ரி
அப்பாவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய மனிதர். அவர் அவரை என் கூட அனுப்பினார். அவர் எப்போதும் நிழல் போல என் கூடவே இருந்து என்னை கவனித்துக் கொண்டார். இன்று எனக்கு 25 வயதாகி இருந்தாலும் என் முழு பாதுகாப்பு அணியும் என்னை கவனித்துக் கொள்கிறது. அப்பா அவர்களுக்கு போன் செய்து ஒவ்வொரு கணமும் என் நிலவரத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார். நான் இங்கே என் நண்பர்களுடன் என் படிப்பில் பிஸியாக இருந்தேன். வாழ்க்கை நன்றாக போய்க் கொண்டிருந்தது. தினமும் அப்பாவுடன் நான் போனில் பேசுவேன், வீடியோ காலிலும் பேசுவேன். அப்பா பலமுறை அமெரிக்காவிற்கு மீட்டிங்கிற்கு வந்தபோது என்னை பார்க்கவும் வந்தார். என்னுடனே பங்களாவில் தங்கினார். அவர் வருடத்திற்கு ஒரு முறை 1 மாதம் என்னுடன் தங்கிவிட்டு போவார். என் படிப்பு முடிந்தவுடன் உன்னை இந்தியாவிற்கு அழைத்துக் கொள்வேன் என்று சொல்வார். இப்போது என் படிப்பு முடிய இன்னும் 1 வருடம் இருந்தது. ஆனால் 1 வருடம் முடிவதற்கு முன்பே நான் இந்தியாவிற்கு திரும்ப வேண்டி இருக்கலாம் என்று எனக்கு தெரியாது. கடந்த 3 நாட்களாக அப்பாவுடன் போனில் என்னால் பேச முடியவில்லை. இருப்பினும் சௌத்ரி எப்போதும் அப்பாவுடன் பேசிக் கொண்டிருந்தார். பல்கலைக்கழக விடுமுறைக்கு பிறகு நான் காரில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது திடீரென என் மொபைல் ஒலித்தது. பார்த்தால் அத்தையின் அழைப்பு. அத்தையின் அழைப்பு வந்தவுடன் நான் மகிழ்ச்சி அடைவேன். நான் உடனே அழைப்பை ஏற்றேன். அத்தையின் பேச்சில் இன்று ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்தது. அவர் மிகவும் சோகமாக இருப்பது போல் தோன்றியது. அவர் எனக்கு சில சமயம் மட்டுமே அழைப்பார். ஆனால் இப்போது சில நாட்களாக அவர் தினமும் எனக்கு அழைத்து என் நலனை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் மீண்டும் மீண்டும் நீ உன்னை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார். என் பாதுகாப்பு அணியும் மிகவும் சோகமாக இருப்பதை கண்டேன். ஏன் என்று தெரியவில்லை. என்னிடம் ஏதோ மறைக்கப்படுவதாக எனக்கு தோன்றியது. நான் ஏதோ விசித்திரமாக உணர்ந்தேன். நான் இதை பற்றி விசாரிக்கவும் முயற்சித்தேன். ஆனால் எனக்கு எந்த தடயமும் கிடைக்கவில்லை. இப்போதைக்கு என் தேர்வுகள் நடந்து கொண்டிருந்தன. நான் என் படிப்பில் மிகவும் பிஸியாக இருந்ததால் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த முடியவில்லை. ஆனால் நீண்ட நாட்களாக என்னால் அப்பாவுடன் பேச முடியவில்லை. அப்பாவின் மொபைல் எண் அணைக்கப்பட்டிருந்தது. அத்தை அவர் முற்றிலும் நலமாக இருக்கிறார் என்று சொன்னார். நீ அவரை பற்றி கவலைப்பட வேண்டாம். உன் படிப்பில் கவனம் செலுத்து. எப்படியும் 6 மாதங்களுக்கு பிறகு நீ இங்கே திரும்பி வர வேண்டும். நீ உன்னை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர் மீண்டும் மீண்டும் ஒரே வார்த்தையை சொல்வார். ஆனால் அப்போதும் என் இதயம் அப்பாவிடம் பேச துடித்தது. ஏன் என்று தெரியவில்லை. ஏதோ ஒரு தவறு நடப்பதாக எனக்கு உணர்வு இருந்தது. பிறகு இறுதியாக ஒரு நாள் என் மனதுக்கு ஆறுதல் கிடைத்தது. அப்போது அப்பாவின் அழைப்பு வரவில்லை. ஆனால் ஒரு செய்தி வந்தது. அவரது எண்ணில் இருந்து ஒரு செய்தி வந்தது. மகனே, நான் இப்போதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே பிஸியாக இருக்கிறேன். அதனால் உன்னை அழைக்க முடியவில்லை. ஆனால் நான் முற்றிலும் நலமாக இருக்கிறேன். நீ இந்தியாவிற்கு திரும்புவதற்காக காத்திருக்கிறேன். சீக்கிரம் உன் தேர்வுகளை எழுது. உன் பட்டத்தை பெறு. பிறகு நான் உன்னை இங்கு அழைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வேன். என் அப்பா ஒரு மிக நல்ல மனிதர். அவர் ஒருபோதும் துரோகம் செய்ததில்லை. மற்றவர்களின் உரிமையை பறித்ததில்லை. அவர் எப்போதும் நேர்மையாகவே வேலை செய்தார். அவர் தன் தொழில் சம்பந்தமான எந்த விஷயத்தையும் என்னிடம் ஒருபோதும் சொன்னதில்லை. அவர் சொல்வார், நீ இங்கு வந்த பிறகு எல்லாவற்றையும் உன் கண்களால் பார்த்து உன் கைகளில் எடுத்துக்கொண்ட பிறகுதான் உனக்கு புரியும். நான் என் மகன் மீது அதிக அழுத்தத்தை போட விரும்பவில்லை. என் மகன் அமெரிக்காவில் இருந்து தனது படிப்பை நிதானமாக முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால் அவன் இங்கு இந்தியாவுக்கு திரும்பும் போது நிதின் ராயனின் ஒரே மகன் ஆருஷ் ராயன் வந்துவிட்டான் என்று நகரம் முழுவதும் அறிய வேண்டும். அடுத்த தொழிலதிபர் அவனேதான் இருப்பான். அப்பாவின் வார்த்தைகள் எனக்கு எப்போதும் மகிழ்ச்சியை அளித்தன. இறுதியாக நான் இந்தியாவிற்கு செல்ல வேண்டிய நாளும் வந்தது. இந்த 6 மாதங்களில் ஒரு முறை கூட நான் அப்பாவின் குரலை கேட்கவில்லை. ஆம், குறுஞ்செய்திகள் மூலம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன் என்றுதான் அவர் கூறுவார். இப்போதைக்கு நான் இந்தியாவிற்கு செல்ல மிகவும் உற்சாகமாக இருந்தேன். என் முழு பாதுகாப்பு அணியும்
என்னுடன் இருந்தது. நான் இந்திய மண்ணில் காலடி எடுத்து வைத்தபோது என் அத்தையுடன் 2-3 காவலர்கள் மட்டுமே என்னை அழைத்துச் செல்ல வந்திருந்தனர். இதை பார்த்தபோது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஏனென்றால் என் வருகை இப்படி இருந்திருக்க கூடாது. விமான நிலையத்தில் என்னை அழைத்துச் செல்ல அத்தை வெறும் 2-3 காவலர்களுடன் வந்திருந்தது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதன் பிறகு நாங்கள் காரில் உட்கார்ந்தோம். அப்பா எங்கே? அவர் ஏன் என்னை அழைக்க வரவில்லை என்று அத்தையிடம் கேட்க விரும்பினேன். அதற்கு அவர், ஆருஷ், இப்போதைக்கு அமைதியாக காரில் உட்கார்ந்திரு. வீட்டிற்கு போய் இது பற்றி பேசலாம். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிறது என்றார். சரி, நல்லது என்று என் மனதில் நினைத்து கொண்டேன். இந்தியர்கள் விஷயங்களை சஸ்பென்ஸில் அதிகமாக வைத்து பிறகு அனைத்தையும் பெரிய கொண்டாட்டத்துடன் செய்வார்கள். ஆனால் நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் என் பங்களாவை அடைந்தபோது அங்கும் அமைதி நிலவியது. எல்லா வேலைக்காரர்களும் காவலர்களும் வரிசையாக நின்று கொண்டிருந்தனர். தலை குனிந்து நின்றிருந்தனர். என் வரவேற்பிற்காக என் மீது பூக்கள் தூவப்பட்டன. ஆனால் நான் வரும்போது இருக்க வேண்டிய அந்த உற்சாகமும் ஆரவாரமும் இல்லை. அப்பா எங்கும் எனக்கு தெரியவில்லை. அத்தை தன் கணவருடன் உள்ளே நுழைந்து விட்டாள். என்னையும் உள்ளே வர சைகை காட்டினாள். எல்லாம் மிகவும் அமைதியாக இருந்தது. வீட்டிற்குள் நுழைந்தவுடன் நான் அத்தையிடம், இது என்ன அத்தை, நீங்கள் எல்லாம் நான் வரும்போது இதை செய்வோம் அதை செய்வோம் என்றீர்கள். என் வரவேற்பிற்காக நகரம் முழுவதும் கூடும் என்றீர்கள். இவ்வளவு அமைதியாகவும் அப்பாவும் இன்று கூட ஏதாவது ஒரு மீட்டிங்கில் பிஸியாக இருப்பார் என்று உறுதிப்படுத்துகிறீர்களே என்று கேட்டேன். அத்தை, சரி உட்கார், நாம் உட்கார்ந்து பேசலாம் என்றார். ஏன் என்று தெரியவில்லை. அத்தையும் மாமாவும் முகத்தில் பெரிய சோகத்துடன் காணப்பட்டனர். நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று இந்தியாவிற்கு திரும்பி இருந்தேன். என் வீட்டை ஆச்சரியமான கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தேன். இங்கு வந்து எனக்கு நன்றாக இருந்தது. ஆனால் எல்லா இடங்களிலும் எனக்கு வெறுமை தெரிந்தது. நான் குழந்தையாக விளையாடிய இந்த வீடு அனைத்து வசதிகளும் இருந்த போதிலும் இன்று எனக்கு வீடாக தெரியவில்லை. இப்போதைக்கு நான் முதலில் என் அறைக்கு சென்றேன். பிறகு புத்துணர்ச்சி அடைந்து தயாராகி மீண்டும் கீழே வந்தபோது அத்தை எனக்காக உணவை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். நான் டைனிங் டேபிளில் அமராமல் சோபாவில் போய் உட்கார்ந்தேன். என் காலை குறுக்கே போட்டுக்கொண்டு வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு அசைவையும் கவனிக்க ஆரம்பித்தேன். அப்போது அத்தை என் முன் வந்து, ஆருஷ், வா, உணவு தயாராகி விட்டது, சாப்பிடு, நாங்கள் உனக்காக காத்திருக்கிறோம் என்றார். நான் என் கையை மேஜை மீது ஓங்கி அடித்து, போதும் அத்தை, எவ்வளவு நாட்களாக நீங்கள் என்னை பேச்சில் சிக்க வைக்கிறீர்கள். வீட்டின் சூழலை பார்த்தால் ஏதோ தவறு நடக்கிறது என்று தோன்றுகிறது. நான் வந்ததற்கு கூட எந்த வேலையாட்களும் மகிழ்ச்சியாக தெரியவில்லை. அப்பாவையும் எங்கும் காணவில்லை. கடந்த 6 மாதங்களாக அவர் குறுஞ்செய்தி மூலம் மட்டுமே என்னுடன் பேசுகிறார். வீட்டிற்கு வந்த பிறகு எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கும் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் இங்கே சர்ப்ரைஸின் அடையாளமே இல்லை. என்ன நடக்கிறது என்று எனக்கு சொல்லுங்கள். நான் புதிர் போட்டிகள் விளையாடுவதில்லை என்று உங்களுக்கு தெரியும். நேரடியாக விஷயத்திற்கு வாருங்கள் என்றேன். அத்தை ஒரு பெருமூச்சு விட்டு என் எதிரே வந்து உட்கார்ந்தாள். ஆருஷ், உனக்கு எல்லாம் தெரிந்துவிடும். முதலில் நீ கொஞ்சம் சாப்பிடு, பிறகு உட்கார்ந்து பேசலாம் என்றார். நான், இல்லை, என்ன விஷயம் என்று எனக்கு தெரிய வேண்டும். நான் பல வருடங்களுக்கு பிறகு இங்கு வந்திருக்கிறேன். இங்கிருக்கும் சூழலை பார்த்து எனக்கு எந்த மகிழ்ச்சியும் ஏற்படவில்லை. நீங்களும் மாமாவும் இங்கு இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், என் குடும்பம் என் அப்பாதான். அவர் எங்கே? காலை முதல் இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. அவர் ஏன் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை என்று கேட்டேன். அத்தை மாமாவை பார்த்தார். மாமா அத்தையிடம் மெதுவாக, நர்மதா, போதும், ஆருஷ் என்ன கேட்கிறானோ அதை சொல்லிவிடு. நீ எல்லாவற்றையும் எவ்வளவு காலம் மறைத்து கொண்டே இருப்பாய் என்று கூறினார். நான் ஆச்சரியமான கண்களுடன் அத்தையை பார்த்தேன். அவர், ஆருஷ், உன் அப்பா, அதாவது என் அண்ணன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று அத்தையின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவரது இத்தகைய எதிர்வினையை பார்த்து என் உடல் தளர்ந்து போனது. என் மூச்சு திணறியது.
ஆனால் அத்தை அடுத்து சொன்னதை கேட்டு என் காதுகளை என்னால் நம்ப முடியவில்லை. அவர் 6 மாதங்களுக்கு முன்பு உன் அப்பா இறந்து விட்டார். இந்த விஷயத்தை நாங்கள் உன்னிடம் கட்டாயமாக மறைத்து வைத்தோம் என்றார். நான், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் சுயநினைவுடன் இருக்கிறீர்களா? இந்த நேரத்தில் நான் உங்கள் எந்த மோசமான நகைச்சுவையை கேட்கும் மனநிலையில் இல்லை என்றேன். அத்தை அழுது கொண்டே கண்களை மூடிக்கொண்டார். ஆனால் மாமா, மகனே, உன் அத்தை சரியாகத்தான் சொல்கிறாள். 6 மாதங்களுக்கு முன்பு உன் அப்பா இறந்து விட்டார். நாங்கள் உனக்கு அவரது மரண செய்தியை சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை என்றார். அத்தை, எங்கள் வார்த்தைகளை நம்பு ஆருஷ். நீ அண்ணாவின் ஒரே மகன். அங்கே உனக்கு உன் தந்தையின் மரண செய்தி கிடைத்து நீ கஷ்டப்பட வேண்டாம் என்று நாங்கள் விரும்பினோம் என்றார். அத்தையும் மாமாவும் சொன்னதை கேட்டு என் கண்களில் இரத்தம் கொதித்தது. நான், என் அப்பா இறந்து விட்டார், நீங்கள் இப்போது என்னிடம் சொல்கிறீர்களா என்றேன். கோபத்துடன் அத்தையை பார்த்து, அதனால்தான் நீங்கள் தினமும் எனக்கு போன் செய்து என்னை கவனித்துக் கொள்ள சொன்னீர்களா? ஏன் இறுதியில் என் தந்தையின் மரணத்தை பற்றி என்னிடம் மறைத்தீர்கள்? இந்த உலகில் எனக்கு ஒரே ஒரு உறவு மட்டுமே இருந்தது என்று உங்களுக்கு தெரியும். ஏன் ஏன் எனக்கு இப்படி செய்தீர்கள் என்றேன். ஒவ்வொரு மகனும் தன் தந்தையின் மரணத்தில் வருத்தப்படுவது இயல்புதான். ஆனால் அவர் இறுதி நேரத்தில் கூட நான் அவரை பார்க்க முடியாமல் போனது ஏன்? அவருக்கு என்ன நடந்தது? நீங்கள் எனக்கு சொல்வீர்களா? என் பேச்சால் அத்தையும் மாமாவும் தலை குனிந்தனர். அத்தை எதிரில் உள்ள சோபாவில் இருந்து எழுந்து என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். என் கையின் மீது கை வைத்து, பார் ஆருஷ், நிதானமாக என் பேச்சை கேள். உன் தந்தையின் மரணம் விபத்து அல்ல. அவர் கொலை செய்ய முயற்சி செய்யப்பட்டார். 6 மாதங்களுக்கு முன்பு அண்ணாவின் விபத்து செய்தி எனக்கு திடீரென்று கிடைத்த போது நான் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்றேன். அங்கே சென்று பார்த்தபோது அண்ணாவின் மூச்சு ஓடிக்கொண்டிருந்தது. அவர் தன் இறுதி நேரத்தில் நான் உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவரது மரண செய்தியை உனக்கு சொல்லக்கூடாது என்றும் மட்டுமே என்னிடம் சொன்னார். நீ உன் படிப்பை முடித்து சரியான நேரத்தில் இங்கு திரும்பி வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். நீ அமெரிக்கா சென்றது பற்றி யாருக்கும் தெரியாது. குழந்தையாக இருக்கும் போதே தன் மகன் வெளியே படிக்கிறான் என்று அவர் எல்லோரிடமும் சொன்னார். ஆனால் எங்கே படிக்கச் சென்றான் என்பதை யாருக்கும் சொல்லவில்லை. அவருக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறார்கள் மகனே. அவர் இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பிருந்தே தன் எதிரிகள் அவருடன் ஏதாவது சதி செய்கிறார்கள் என்பதை அவர் நன்றாகவே கவனித்து வந்தார். அவர் தன்னை காத்துக்கொள்ள ஏதாவது செய்வதற்கு முன்பே அவரது எதிரிகள் அவருக்கு விபத்து ஏற்படுத்தி விட்டார்கள். இப்போது அந்த எதிரிகள் யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அண்ணா இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பிருந்தே அவர் மிகவும் கவலையாக இருப்பதை கண்டேன். அவர் அடிக்கடி உன்னை பற்றியும் தன் ஹோட்டலை பற்றியும் பேசிக்கொண்டே இருப்பார். சிலர் அவரை வியாபாரத்தில் தொந்தரவு செய்கிறார்கள் என்று சொல்வார். மெல்ல மெல்ல அவரது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு வருகிறது. அவரது எதிரிகளில் ஒருவனின் கண் NA ராயன் ஹோட்டல் மீதும் உள்ளது. அவர்கள் அந்த ஹோட்டலை அழிக்க விரும்புகிறார்கள். அவர் யாரிடமாவது உதவி கேட்கலாம், அனைத்தையும் சரி செய்து கொள்ளலாம் என்று நான் அவருக்கு புரிய வைத்தேன். அதற்கு அவர், எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை என்று சொன்னார். இந்த நகரில் நிதின் ராயனை அழிக்க யாருக்கும் துணிவு இல்லை. ஆனால் பார், அண்ணா தவறு செய்து விட்டார். அவருடைய எதிரிகள் வெற்றி பெற்றனர். அண்ணாவின் பேச்சை கேட்டு நான் உனக்கு அவரது மரணத்தை பற்றி சொல்லவில்லை. உன்னை இங்கு அழைக்கவும் இல்லை. இன்னும் உன் வருகை பற்றிய செய்தியை நாங்கள் வெளியிடவில்லை. ஏனென்றால் நிதின் ராயனின் மகன் வந்துவிட்டான் என்று எதிரிகளுக்கு தெரிய வந்து அவர்கள் உன் மீதும் ஏதாவது ஒரு கொடூரமான தாக்குதலை செய்துவிடக் கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆருஷ், உன் தந்தையின் மரணம் யாருடைய செயலால் நடந்தது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் நீ உன் தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்க வேண்டும். அண்ணாவின் எல்லா தொழில்களும் அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் மெல்ல மெல்ல அவரிடமிருந்து விலகிச் செல்கின்றன. எங்களால் எதுவும் செய்ய முடியாது, நீதான் செய்ய முடியும். அதனால்தான் நீ இங்கு வருவதற்காக காத்திருந்தோம். நீ இங்கு வந்த பிறகுதான்
அண்ணாவின் மரணத்தை பற்றி உனக்கு தெரிவித்தோம் என்றார். நான், அப்படியானால் இவ்வளவு காலமாக என்னிடம் குறுஞ்செய்தி மூலம் பேசியது யார் என்று கேட்டேன். அத்தை வெட்கப்பட்டு, ஆருஷ், உனக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது என்பதற்காக நான் உன்னிடம் அண்ணாவின் எண்ணிலிருந்து குறுஞ்செய்தி மூலம் பேசிக் கொண்டிருந்தேன். என்னை மன்னித்துவிடு ஆருஷ், நான் நிர்பந்திக்கப்பட்டேன். என் அண்ணாவின் பேச்சை கேட்பது எனக்கு மிகவும் அவசியமாக இருந்தது என்றார். இதை கேட்டவுடன் ஒருபுறம் என் தந்தையின் மரணத்திற்காக எனக்கு வருத்தம் ஏற்பட்டது, மறுபுறம் என் தந்தையின் எதிரிகள் மீது எனக்கு அளவு கடந்த கோபம் வந்தது. எங்களை அழிக்க துணிந்தவன் யார்? கோபத்தில் நான் என் முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டேன். அங்கிருந்து எழுந்து நேராக என் அறைக்கு வந்தேன். கோபத்தில் அறையில் இருந்த பொருட்களை இங்கும் அங்கும் வீச ஆரம்பித்தேன். என் கண்களில் வந்த கண்ணீரை துடைத்தேன். என் அப்பா இந்த உலகில் இல்லை, அவர் எனக்காக காத்திருக்கிறார் என்று நான் இவ்வளவு காலம் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர் ஏற்கனவே இந்த உலகை விட்டு சென்று விட்டார். அவருடைய மரணத்தை பற்றி எனக்கு இப்போதுதான் தெரிகிறது. மெதுவாக நடந்தேன். என் அறையில் இருந்த என் மற்றும் அப்பாவின் புகைப்படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். அதில் நாங்கள் இருவரும் எவ்வளவு மகிழ்ச்சியாக தெரிகிறோம். அப்பா எப்போதும் என் விருப்பங்களை கவனித்துக் கொண்டார். எனக்கு 6 வயதாக இருந்தபோது தோட்டத்தில் கால் பந்தாட்டத்துடன் விளையாடி கொண்டிருந்த அந்த நாள் ஞாபகம் வந்தது. அம்மாவும் அப்பாவும் என்னை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். திடீரென்று விளையாடி கொண்டிருக்கும் போதே நான் கீழே விழுந்து என் முழங்காலில் அடிபட்டது. நான் அழ ஆரம்பித்தேன். பெரிய காயம் இல்லை, காயம் லேசாகத்தான் இருந்தது. ஆனால் என் இந்த லேசான காயத்தால் என் அப்பாவுக்கு மிகவும் வேதனை ஏற்பட்டது. அவர் துடித்து போய் ஓடி வந்து என்னை தன் மடியில் தூக்கி கொண்டார். நான் அழுவதை பார்த்து அவருக்கு மிகவும் வருத்தம் ஏற்பட்டது. ஆனால் பிறகு அவர் என்னை சிரிக்க வைக்க மிகவும் முயற்சி செய்தார். நான் சிரிக்க ஆரம்பித்த பிறகுதான் அவர் முகத்தில் புன்னகை வந்தது. நான் புகைப்படத்தை தொட்டு அழுது கொண்டிருந்தேன். அதே சமயம் என் மனதில் ஒரு முடிவையும் எடுத்துக்கொண்டேன். அப்பா, நான் உங்கள் எதிரிகளை சும்மா விட மாட்டேன். உங்கள் சொத்துக்கள், தொழில் அனைத்தையும் பிறகு என் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் முதலில் உங்கள் உயிரை பறித்ததோடு உங்கள் செல்வத்தின் மீதும் கண் வைத்திருக்கும் உங்கள் எதிரி யார் என்பதை கண்டுபிடிப்பேன். அந்த நபரால் இனிமேல் வெற்றி பெற முடியாது. நான் அவனை அவனிடத்திற்கு அனுப்பி வைத்தே தீருவேன். அதற்காக நான் விரைவில் தயாராக ஆரம்பிக்கிறேன். என் அப்பா எப்போதும் என்னை கண்டவர்கள் கண்ணில் படாமல் வைத்திருந்தார். அதனால் யாரும் எனக்கு தீங்கு இழைக்க கூடாது. நான் என் உண்மையான அடையாளத்தை மறைத்து என் தந்தையின் ஹோட்டலை காப்பாற்றுவேன். அவருடைய எதிரிகளை அம்பலப்படுத்துவேன் என்று முடிவு செய்திருந்தேன். சில நாட்கள் இப்படியே கழிந்தன. ஆனால் நான் தோல்வியை ஒப்புக்கொள்பவன் அல்ல. நான் என்னை முழுவதுமாக மாற்றிக்கொண்டேன். நான் என் தோற்றத்தை மாற்றினேன். சூட்களையும் பூட்ஸ்களையும் கழற்றி சாதாரண செருப்புகளை அணிந்தேன். அதனால் யாரும் என்னை நிதின் ராயனின் மகன் என்று நினைக்க கூடாது. எப்படியும் இங்கு என்னை யாருக்கும் தெரியாது. நான் என் அப்பாவுக்கு தெரிந்த சிலரை என்னுடன் சேர்த்து கொண்டேன். மாமாவின் உதவியுடன் முதலில் என் அப்பாவின் பின்னால் இருந்தவர்களை கண்டுபிடித்தேன். ஒவ்வொருவராக எனக்கு எல்லா விவரங்களும் கிடைத்தன. இப்போது என் அடுத்த நடவடிக்கை இருந்தது. என் அப்பாவின் முதல் வெற்றியின் அடித்தளமாக இருந்த அவரது உழைப்பாலும் நேர்மையாலும் கட்டப்பட்ட ஹோட்டலை எங்கிருந்து கடவுள் அவருக்கு வெற்றியை அளிக்க ஆரம்பித்தாரோ அதை காப்பாற்ற வேண்டும். என் அப்பா ஒரு மோசடி செய்தவர் அல்ல. அவர் தனது எல்லா நிலங்களையும் சொத்துக்களையும் தன் உழைப்பால் உருவாக்கினார். அவரது பெரிய நிறுவனத்துடன் அவருக்கு பல கட்டிடங்களும் இருந்தன, பல ஹோட்டல்களும் இருந்தன. ஆனால் எல்லாவற்றையும் விட முக்கியமானதும் அதிர்ஷ்டமானதும் அவரது முதல் ஹோட்டல் தான். அதன் மீதுதான் அவரது பல எதிரிகளின் கண் இருந்தது. நான் என் அப்பாவின் எதிரிகளை அம்பலப்படுத்த வேண்டும். மேலும் அந்த மக்களின் அசிங்கமான பார்வையை என் அப்பாவின் தொழில் மற்றும் சொத்துக்களில் இருந்து அகற்ற வேண்டும். அதனால் நான் மிகவும் கவனமாக வேலை செய்ய வேண்டியிருந்தது. என் அப்பாவின் எதிரிகள் அவர் இல்லாததை சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்றும் என் அப்பாவிற்கு
யாருமில்லை என்று நினைத்து அவர்கள் மெல்ல மெல்ல எங்கள் எல்லாவற்றையும் அழித்து கொண்டிருந்தார்கள் என்றும் தெரிய வந்தது. ஆனால் இப்போது வீரர் களத்தில் இறங்க போகிறார் என்று அவர்களுக்கு தெரியாது. நிச்சயமாக என் அப்பாவின் எதிரியும் அவரை கொன்றவனும் அவரை அழித்தவனும் அவர் விரும்பிய ஹோட்டலில் தான் உட்கார்ந்திருப்பான். நான் என் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு என் அப்பாவின் ஹோட்டலுக்கு சென்றேன். அங்கே சென்றதும் என் கண்களில் கண்ணீர் வந்தது. இந்த ஹோட்டலின் உரிமையாளரின் மகனாக இருந்த போதிலும் நான் இங்கு ஒரு பிச்சைக்காரனைப் போல தோற்றத்துடன் போய்க் கொண்டிருந்தேன். நான் ஒரு சாதாரண வீரர் அல்ல. அவ்வளவு எளிதில் குழந்தை போலவும் அப்பாவி போலவும் இந்த ஹோட்டலுக்குள் அடியெடுத்து வைக்கவில்லை. மாறாக நான் என் அப்பாவின் குடும்ப வழக்கறிஞருடன் சேர்ந்து எல்லா ஆதாரங்களையும் திரட்டி விட்டேன். அதன் பிறகுதான் நான் இந்த ஹோட்டலுக்குள் காலடி எடுத்து வைத்தேன். இப்போது என் அப்பாவுடன் சேர்ந்து அவரை அழிப்பதற்கு பின்னால் அவருடைய எதிரிகள் என்னென்ன செய்கிறார்கள், என்னென்ன சதி செய்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. ஆனால் இங்கு வருவதற்கு முன் அத்தை எனக்கு நிறைய எடுத்துச் சொன்னார். மேலும் நீ தனியாக அங்கு செல்லக்கூடாது என்றும் பாதுகாப்புடன் செல்ல வேண்டும் என்றும் சொன்னார். நான் அத்தையிடம் நான் பாதுகாப்புடன் சென்றால் மக்களுக்கு சந்தேகம் வந்துவிடும் என்று சொன்னேன். என் அப்பாவை எந்த அளவிற்கு சாமர்த்தியமாக கொன்றார்களோ அதே போல நான் அவர்களின் எதிரிகளிடமிருந்து பழிவாங்க விரும்புகிறேன். நான் இந்த ஹோட்டலுக்குள் காலடி எடுத்து வைத்தபோது என் கண்களில் கண்ணீர் வந்தது. என் அப்பாவின் ஞாபகம் வந்தது. சாதாரண உடைகள் அணிந்து நான் இந்த ஹோட்டலுக்குள் சென்றேன். என் பெயரை ராகுல் என்று சொன்னேன். என் கையில் ஒரு பழைய பை இருந்தது. என்னை பார்த்ததும் காவலரின் நெற்றியில் உடனடியாக சுருக்கங்கள் விழுந்தன. காவலர் என் தோற்றத்தை பார்த்து உடனடியாக என் வழியை மறித்து, ஏய் பையனே, எங்கே உள்ளே போகிறாய்? உனக்கு இங்கே என்ன வேலை என்று கேட்டார். நான் அவனை உரைத்து பார்த்தேன். என் கண்களில் ஆணவம் இருந்தது. நான் நினைத்திருந்தால் இப்போதும் இந்த நேரத்திலும் அவன் வாயை உடைத்திருக்கலாம். ஏனென்றால் நான் யாருடைய அநாகரிகத்தையும் பொறுத்து கொள்ள மாட்டேன். ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். அப்பாவி முகத்துடன், ஐயா, எனக்கு இங்கே முன்பதிவு உள்ளது, அதை பற்றி தான் கேட்க வேண்டும் என்றேன். காவலர் சிரித்துக்கொண்டே தன் கூட்டாளியிடம், அடே பாருடா, இந்த பையன் தனக்கு இங்கே முன்பதிவு இருக்கிறது என்கிறான். உருவத்தையும் தோற்றத்தையும் பார்த்தால் இவன் ஏதோ பிச்சைக்காரன் போல இருக்கிறான் என்றார். பிறகு காவலர் என்னிடம், சரி போ இங்கிருந்து, உனக்கு ஏதோ தவறான புரிதல் ஏற்பட்டுள்ளது. உன்னை போன்றவர்கள் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலை சுற்றியும் வரமாட்டார்கள். நீ முன்பதிவு பற்றி பேசுகிறாய். இங்கு பணக்காரர்கள் தான் வருகிறார்கள். இது மிகவும் ஆடம்பரமான ஹோட்டல். எந்த சாதாரண மனிதனும் இதை வாங்க முடியாது. அப்போது ஹோட்டலில் வரவேற்பாளர் வினோத் இதை கேட்டார். அவர் என் மீது தன் பார்வையை பதித்தார். மேலும் தலை முதல் பாதம் வரை என்னை பார்த்தார். அவருடைய உதடுகளில் லேசான புன்னகை பரவியது. வினோத், சார், உங்கள் தோற்றத்தை பார்த்தால் எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு இங்கு ஏதாவது முன்பதிவு இருக்கும் என்று. இந்த ஹோட்டல் மிகவும் விலை உயர்ந்தது. ஒருவேளை நீங்கள் தவறான இடத்திற்கு வந்து விட்டீர்கள் என்றார். நான் அதற்கேற்ப அவருக்கு பதிலளித்தேன். சார், தயவு செய்து ஒரு முறை சரிபார்க்கவும். ஒருவேளை என் முன்பதிவு இங்கேயே இருக்கலாம். வினோத் அலட்சியமாக, சரி, நான் சரிபார்க்கிறேன், நீங்கள் காத்திருப்பு பகுதியில் செல்லுங்கள் என்றார். நான் தலையசைத்து காத்திருப்பு பகுதியில் வந்து உட்கார்ந்தேன். என் உடைகள் சாதாரணமாக இருந்ததோடு மிகவும் அழுக்கடைந்தும் கிழிந்தும் இருந்தன. அதனால் என்னை பார்த்த யாரும் இவ்வளவு பெரிய ஹோட்டலில் எனக்கு முன்பதிவு இருக்க முடியும் என்று நம்பவில்லை. வரவேற்பறையில் அமர்ந்திருந்தவர்கள் வித்தியாசமான பார்வைகளுடன் என்னை கூர்ந்து பார்த்தார்கள். யாரோ மெதுவாக இலவசமாக சாப்பிட வந்திருக்கிறான் போல என்றார்கள். மற்றவர், இவனுக்கு இங்கே ஒரு தண்ணீர் பாட்டில் கூட வாங்க தகுதி இல்லை என்றார். நான் இதையெல்லாம் கேட்டேன். ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். நான் மூலையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தேன். வரவேற்பறையின் சூழல் விசித்திரமாக மாறி இருந்தது. ஹோட்டலின் வசதி முற்றிலும் நன்றாக இல்லை என்பதை கண்டேன். ஆனால் மக்கள் என்னை பார்த்து பேசிக் கொண்டிருந்தார்கள்.
நான் அங்கேயே உட்கார்ந்திருந்த போது வினோத் அங்கிருந்து கடந்து சென்றார். மேலும் தன் கூட்டாளியிடம், இந்த பையனை இங்கிருந்து அப்புறப்படுத்து. மேலாளர் சார் இவனை பார்த்தால் என்ன சொல்வார் என்று தெரியவில்லை. இத்தகையவர்களை உட்கார வைப்பதும் மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இவன் இங்கே இருப்பதால் நம் ஹோட்டலின் இமேஜ் கெடுகிறது என்றார். அவருடைய கூட்டாளி சிரித்துக்கொண்டே, சரி, சிறிது நேரம் கழித்து இவன் தன் விருப்பப்படி சென்றால் போகட்டும். ஆனால் போகவில்லை என்றால் இவனை தள்ளி வெளியே அனுப்பிவிடுவோம் என்றார். அவர்கள் சொன்னது போலவே நான் அங்கு உட்கார்ந்து அரை மணி நேரமான போது 2 காவலர்கள் என்னிடம் வந்து வலுக்கட்டாயமாக என்னை அங்கிருந்து வெளியேற்ற ஆரம்பித்தார்கள். நான் அவர்களிடம் கத்தி, எனக்கு இங்கே முன்பதிவு உள்ளது, தயவு செய்து சார் என் வார்த்தையை நம்புங்கள் என்றேன். ஆனால் அவர்கள் இருவரும் என்னை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து வெளியேற்றினார்கள். அங்கிருந்த அனைவரும் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் நான் இன்னும் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனென்றால் எப்படியாவது என் அப்பாவின் இந்த ஹோட்டலை கைப்பற்றி கொண்டு உட்கார்ந்திருக்கும் அந்த மனிதனை பார்க்க நான் விரும்பினேன். ஹோட்டலில் அதிக விருந்தினர்கள் இல்லை. ஒரு காலத்தில் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் கால் வைக்க இடம் இருக்காது. ஆனால் இப்போது விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இங்கு தெரிகிறார்கள். நான் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. அன்று என்னை வெளியே தள்ளிவிட்டார்கள். அந்த மோசமான மனிதனை என்னால் சந்திக்க முடியவில்லை. ஆனால் மறுநாள் நான் மீண்டும் ஹோட்டலுக்கு சென்று மீண்டும் எனக்கு இங்கே முன்பதிவு இருக்கிறது என்று அதே விஷயத்தை சொன்னேன். வரவேற்பாளரிடம் நான் மேலாளர் சாரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னேன். அவரிடம் முக்கியமான விஷயங்களை பேச வேண்டும். வினோத், நேற்று உன்னை இங்கே இருந்து தள்ளி வெளியே அனுப்பினார்களே, இன்று ஏன் மீண்டும் இங்கு அவமானப்பட வந்திருக்கிறாய்? மேலாளரிடம் உனக்கு என்ன வேலை என்று கேட்டார். நான் அவரிடம் கைகளை கூப்பினேன். ஐயா, தயவு செய்து மேலாளர் சாரிடம் எனக்கு முக்கியமான விஷயங்களை பேச வேண்டும் என்று நடிக்க ஆரம்பித்தேன். ஒருமுறை நீங்கள் அவரை என்னிடம் பேச வையுங்கள். வினோத், சரி, நான் போன் செய்து பார்க்கிறேன். உன்னை போன்றவர்களை இங்கு பிச்சைக்காரர்களாகத்தான் கருதுகிறார்கள் என்றார். அவர் முணுமுணுத்தவாறே மேலாளர் சாருக்கு போன் செய்தார். சார், ஒரு பையன் உங்களை சந்திக்க விரும்புகிறான். மேலாளர் ஒருவேளை என்னை அறையில் பார்த்திருக்கலாம். அவர் வரவேற்பாளரிடம் சிரித்துக் கொண்டே, இவன் நம் விருந்தினனா அல்லது பிச்சை கேட்க வந்திருக்கிறானா? எனக்கு இப்போது நேரமில்லை. இவனை காத்திருப்பு பகுதியில் உட்காரவை. சோர்வடைந்து இவன் தானாகவே இங்கிருந்து சென்று விடுவான் என்றார். வினோத் என்னிடம் இதை கூறிய போது நான் அதிர்ச்சி அடைந்தேன். மேலும் ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக்கொண்டு ஒரு ஓரமாக உட்கார்ந்து காத்திருக்க ஆரம்பித்தேன். உண்மையை மறைக்க முடியும், ஆனால் தடுக்க முடியாது என்று நான் முடிவு செய்திருந்தேன். எது நடந்தாலும் நான் இன்று மேலாளரை சந்தித்துவிட்டுத்தான் போவேன். ஒருவேளை இன்றும் நான் வெளியேற்றப்பட்டால் நான் மீண்டும் இங்கு வருவேன். நேரம் மெதுவாக போய்க் கொண்டிருந்தது. ஆனால் மேலாளர் என்னை சந்திக்க அழைக்கவில்லை. பிறகு அதுதான் நடந்தது. மீண்டும் காவலர்கள் மூலம் என்னை வெளியே தள்ளிவிட்டார்கள். அடுத்த நாள் நான் மீண்டும் ஹோட்டலுக்கு வந்தேன். இன்று எனக்கு ஹோட்டலுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் நான் பாதுகாவலர் காலில் விழ ஆரம்பித்தேன். மேலும் எனக்கு இங்கே முன்பதிவு இருக்கிறது. நான் மேலாளரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னேன். தயவு செய்து என்னை உள்ளே விடுங்கள். மிகுந்த சிரமத்திற்கு பிறகு எனக்கு உள்ளே வர அனுமதி கிடைத்தது. நேற்று முதல் நாள் மீண்டும் இந்த நாடகத்தை தொடர்ந்தால் எனக்கு உள்ளே வர அனுமதி கிடைக்காது என்று எனக்கு தெரியும். மீண்டும் அதுதான் நடந்தது. மேலாளர் இன்றும் என்னை சந்திக்க விரும்பவில்லை. நான் நீண்ட நேரம் அங்கே உட்கார்ந்திருந்தேன். திடீரென்று எதிரில் ஒரு பணியாளர் வருவது என் கண்ணில் பட்டது. அவள் தட்டில் தண்ணீர் கிளாஸை வைத்திருந்தாள். அவள், கேளுங்கள் சார், இது உங்களுக்கான தண்ணீர். நீங்கள் ஏன் தினமும் இங்கு வந்து அவமானப்படுகிறீர்கள்? உங்களை போன்றவர்கள் இந்த ஹோட்டலுக்கு வருவதில்லை. உங்களுக்கு பணம் தேவைப்பட்டால் நீங்கள் வரவேற்பறையில் சென்று உதவி கேட்கலாம். ஆனால் இப்படி இங்கு உட்கார்ந்து காத்திருப்பது உங்களுக்கு வீண் என்றாள். இந்த பணியாளர் பெண் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவளுடைய பேசும் விதமும் மென்மையான அணுகுமுறையும் நன்றாக இருந்தது. அவள் எனக்கு தவறான வழியில் ஆலோசனை வழங்கினாள். நான், மேடம், எந்த ஏழையும் தன் அவமானத்தை விரும்ப மாட்டான். பாருங்கள்,
நான் நிறைய பணம் கொடுத்து இங்கு முன்பதிவு செய்திருக்கிறேன். ஆனால் எனக்கு யாரும் ரூம் தர தயாராக இல்லை. நான் ஏழையாக இருந்தால் என்ன, எங்கிருந்தாவது பணம் ஏற்பாடு செய்து இங்கு தங்க முடியாதா என்று கேட்டேன். அவள், ஆம் சார், நீங்கள் சரியாகத்தான் சொல்கிறீர்கள். நான் உங்களுக்கு உதவ முயற்சிக்கிறேன் என்றாள். அந்த பெண் வரவேற்பறையை நோக்கி சென்றாள். அப்போது நான் அவளை கூப்பிட்டு, கேளுங்கள், நீங்கள் எனக்கு உதவ விரும்பினால் ஒரு முறை மேலாளர் சாரிடம் என்னை பேச வையுங்கள். அது எனக்கு பெரிய உதவியாக இருக்கும். அதன் பிறகு நானே இங்கிருந்து சென்று விடுவேன். நான் மீண்டும் இங்கு வரமாட்டேன் என்றேன். அவள், பாருங்கள், மேலாளர் சார் அவ்வளவு எளிதில் உங்களை சந்திக்க முடியாது என்றாள். நான், ஏன் சந்திக்க முடியாது? அதற்கான காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா என்றேன். அவள் கொஞ்சம் தயங்கினாள். பிறகு சரி என்றாள். உண்மையில் அவள் இங்கும் அங்கும் பார்த்தாள். மேலும் பேச்சை திசை திருப்ப ஆரம்பித்தாள். பிறகு நான் மேலாளர் சாரிடம் உங்களை பற்றி பேசுகிறேன். சாத்தியமானால் நீங்கள் அவரை சந்திக்கலாம் என்றாள். இவ்வளவு சொல்லிவிட்டு அவள் திரும்பி சென்று விட்டாள். ஆனால் இந்த ஒரு பெண் இந்த முழு பணியாளர்களில் இருந்தும் முற்றிலும் வித்தியாசமாக இருந்தாள். இந்த பெண் பழைய பணியாளர்களில் ஒருவளாக இருக்க வேண்டும் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. ஏனென்றால் என் அப்பா அடிக்கடி என்னிடம் சொல்லுவார், ஹோட்டலில் நல்ல நடத்தை கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் வேலை கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் இங்கு வந்த பிறகு பணியாளரில் இருந்து வரவேற்பாளர் வரை, காவலரில் இருந்து விருந்தினர் வரை யாருடைய நடத்தையும் நன்றாக இல்லை என்பதை கண்டேன். நிச்சயமாக ஹோட்டல் நிர்வாகத்தின் பணியாளர்கள் மாற்றப்பட்டு விட்டார்கள். மேலும் இந்த பெண் பழைய பணியாளர்களில் ஒருவள். இந்த பெண் எனக்கு உதவ முடியுமா என்று என் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. இந்த பெண் பழையவள் என்றால் நிச்சயமாக இவளுக்கு ஏதோ தெரியும். மேலும் இவள் ஹோட்டல் தொடர்பான பல விஷயங்களையும் எனக்கு சொல்ல முடியும். நான் இங்கு உட்கார்ந்து அரை மணி நேரமாகி இருந்தது. அந்த பெண் மீண்டும் என்னிடம் வந்து, மன்னிக்கவும் சார், நீங்கள் இங்கிருந்து செல்லலாம். சார் உங்களை சந்திக்க விரும்பவில்லை. நான் உங்களுக்காக சாரிடம் சிபாரிசு செய்தேன். அவர் இன்றுக்கு பிறகு நீங்கள் இந்த ஹோட்டலில் தென்பட்டால் உங்களை காவல்துறையிடம் ஒப்படைத்து விடுவோம் என்று சொன்னார். இவ்வளவு சொல்லிவிட்டு அந்த பெண் அங்கிருந்து செல்ல ஆரம்பித்தாள். நான் அவளை கூப்பிட்டு, நிதின் ராயன், இது அவருடைய ஹோட்டல் தானே என்று கேட்டேன். என் கேள்வியால் அவள் அதிர்ச்சி அடைந்தாள். மேலும், இல்லை, நிதின் ராயன் இறப்பதற்கு முன் இந்த ஹோட்டலை அபிஷேக் சாருக்கு விற்றுவிட்டார். அதனால் இப்போது இந்த ஹோட்டல் அபிஷேக் சாருடைய சொத்து. அவர்தான் இந்த ஹோட்டலின் உரிமையாளர். இப்போது நீங்கள் இங்கிருந்து செல்லலாம் என்றாள். நான் அந்த பெண்ணிடம் எதுவும் சொல்லவில்லை. பிறகு அங்கிருந்து திரும்பி வந்துவிட்டேன். எனக்கு இனி இந்த ஹோட்டலுக்குள் அனுமதி கிடைக்காது என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த பெண் எனக்கு மிகவும் உதவியாக இருக்க முடியும். இப்போது எப்படியாவது இந்த பெண்ணை ஒரு கருவியாக பயன்படுத்தி அவளிடம் இருந்து எனக்கு சாதகமாக விஷயங்களை பெற வேண்டும். நான் என் ஆட்களை வைத்து இந்த பணியாளர் பெண்ணை பற்றிய தகவலை திரட்டினேன். அப்போது இந்த பெண் கடந்த 4 ஆண்டுகளாக எங்கள் ஹோட்டலில் பணியாளர் வேலை செய்கிறாள் என்று தெரிய வந்தது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அனைத்து பணியாளர்களும் மாற்றப்பட்டு விட்டனர். ஆனால் இந்த பெண் பழையவளாக இருந்தாள். அவள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள். மேலும் அவள் பெயர் ஷில்பா. என்னால் இந்த பெண்ணை ஹோட்டலில் சந்திக்க முடியவில்லை. ஆனால் நான் அவளை வெளியே பின்தொடர்ந்தேன். இறுதியாக அவளிடம் பேச முடிவு செய்தேன். அவள் என்னிடம் அவ்வளவு எளிதில் எதையும் சொல்ல மாட்டாள் என்று எனக்கு தெரியும். நான் என் ஆட்களை வைத்து இந்த பெண்ணை கடத்தி அவளை என் வீட்டிற்கு சந்திக்க அழைத்தேன். இந்த பெண் மிகவும் பயந்திருந்தாள். மிகுந்த சிரமத்திற்கு பிறகு அவளிடம் விளக்கினேன். பண ஆசை காட்டினேன். மேலும் எப்படியாவது ஹோட்டலின் புதிய உரிமையாளரின் விவரங்களை கொண்டு வந்து கொடுக்கும்படி கேட்டேன். இந்த பெண் கண்ணியமானவள், புத்திசாலி. என் ஆசை வலையில் விழவில்லை. பிறகு கட்டாயமாக நான் இந்த பெண்ணிடம் என் முழு உண்மையையும் சொல்ல வேண்டியிருந்தது. அதன் பிறகுதான் அவள் என் பேச்சில் சிக்கினாள். ஏனென்றால் அவள் உணர்ச்சி வசப்பட்ட பெண். அவள் பேராசை கொண்டவளாக இருந்திருந்தால் பயந்த பிறகு பண ஆசையில் விழுந்து அமைதியாக தன் வேலையை செய்திருக்கலாம்.
ஆனால் உண்மையில் அவள் ஒரு புத்திசாலி பெண். என் பேச்சின் மீது நம்பிக்கை வந்ததால் அவள் மனிதநேயத்தின் அடிப்படையில் எனக்கு உதவினாள். நான் நிதின் ராயனின் மகன் என்று அவள் நம்பினாள். மேலும் ராயன் சாருக்காக நான் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் என் அம்மாவின் நிலை மிகவும் மோசமாக இருந்த போதுதான் அவர் எனக்கு வேலை கொடுத்தார் என்று அவள் சொன்னாள். அவள் பேச்சை கேட்டு நான் ஈர்க்கப்பட்டேன். அந்த பெண் மிகவும் நல்லவள். மேலும் எனக்கு உதவ தயாரானாள். அவள் எனக்கு சில விஷயங்களை சொன்னாள். அதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். அபிஷேக் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. இந்த பையன் 7 வருடங்களுக்கு முன்பு என் அப்பாவின் வணிக பங்காளியாக இருந்திருக்கிறான். என் அப்பாவுக்கு என்கே ராயன் ஹோட்டலில் இருந்துதான் அதிக வெற்றி கிடைக்கிறது என்று அவனுக்கு தெரிந்தபோது அதை கைப்பற்ற அவன் முடிவு செய்தான். மேலும் பங்காளியாக இருந்து என் அப்பாவின் முதுகில் குத்த ஆரம்பித்தான். ஷில்பா என்னிடம், ராயன் சார் மிகவும் நல்ல மனிதர். அவர் ஹோட்டல் நிர்வாகத்தின் பணியாளர்களிடம் எப்போதும் எந்த ஏழை, எந்த விருந்தினர் அல்லது எந்த மனிதரிடமும் அநாகரிகமாக நடந்து கொள்ளக்கூடாது என்றுதான் அறிவுறுத்தினார். ஹோட்டலுக்குள் இருக்கும் ஒவ்வொருவரிடமும் நன்றாக பழக வேண்டும். ராயன் சார் இருந்தபோது ஹோட்டலின் மரியாதை எப்போதும் நன்றாகவே இருந்தது. ஆனால் அவர் இறந்த பிறகு அவருடைய பங்குதாரர் அபிஷேக் எல்லாவற்றையும் கவனிக்க ஆரம்பித்த போது அவர் முழு பணியாளர்களையுமே மாற்றினார். என்னையும் ஹோட்டலில் இருந்து நீக்க பார்த்தார்கள். ஆனால் நான் அவர் காலில் விழுந்தேன். சத்தமாக அழுதேன். என்னை இங்கிருந்து நீக்காதீர்கள். நான் இங்கு வேலை செய்து நீண்ட காலமாகிவிட்டது. எனக்கு அவ்வளவு எளிதில் வேறு எங்கும் வேலை கிடைக்காது என்றேன். அதன் பிறகுதான் அவர் எனக்கு வேலை கொடுக்க ஒப்புக்கொண்டார். புதிய பணியாளர்கள் சற்றும் நன்றாக இல்லை. ராயன் சார் இறந்த பிறகு ஹோட்டல் நிர்வாகம் மெல்ல மெல்ல நஷ்டத்தில் சென்று கொண்டிருக்கிறது. எங்கள் ஹோட்டலுக்கு ஒரு நாளில் 300 முதல் 400 விருந்தினர்கள் வருவார்கள். ஆனால் இப்போது 100 விருந்தினர்கள் கூட ஒரு நாளைக்கு வருவது கடினம். ஏனென்றால் ஹோட்டலின் வசதிகள் மோசமடைந்து விட்டன. நீச்சல் குளம் சுத்தம் செய்யப்படுவதில்லை. உடற்பயிற்சி கூடம், ஸ்பா ஆகியவற்றில் வசதிகள் குறைக்கப்பட்டு விட்டன. வைஃபை இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு விட்டன. 24x7 அறை சேவை என்று சொல்லி பணியாளர்கள் கேலி செய்கிறார்கள். ஹோட்டலில் ஏதாவது சேதம் ஏற்பட்டால் அதை சரி செய்ய முயற்சி செய்யப்படுவதில்லை. விருந்தினர்களுக்கு நல்ல உணவு பரிமாறப்படுவதில்லை. ஹோட்டலின் மரியாதை முழுவதும் வேண்டுமென்றே குலைக்கப்பட்டு வருகிறது. இதனால் மெல்ல மெல்ல இந்த ஹோட்டலின் பெயரை காலி செய்து இங்கே ஒரு ஷாப்பிங் மால் கட்டலாம். அந்த மாலின் உரிமையாளராக அபிஷேக் இருப்பார். அவர் எப்படியாவது இந்த ஹோட்டலை அழிக்க விரும்புகிறார். மேலும் இந்த ஹோட்டலை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறார். ஏனென்றால் இந்த ஹோட்டல் பல வருடங்களாக ராயன் சாரின் பெயரில் தான் நடந்து வருகிறது. ஹோட்டலில் மேலாளரும் மிகவும் திமிர் பிடித்த மனிதர். அவர்கள் வேண்டுமென்றே ஹோட்டலை நஷ்டத்திற்கு கொண்டு வருகிறார்கள் என்றாள். ஷில்பாவின் பேச்சை கேட்டு கோபத்தில் என் முஷ்டிகளை இறுக்கினேன். என் அப்பாவின் பல வருட சொத்து இப்படி அழிக்கப்பட்டு வருகிறது. இதை என்னால் அனுமதிக்க முடியாது. இப்போது நான் அதற்கு தகுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டியிருந்தது. என்னிடம் எல்லாம் இருந்தது. நான் நேரடியாகவும் அந்த மக்களை எதிர்கொண்டு என் ஹோட்டலை என் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இல்லை. வேட்டை தானாகவே பலவீனமாகி கூண்டில் சிக்க விரும்பும் போது அதை கூண்டில் சிக்க வைக்க வேண்டும். இப்போது நான் அபிஷேக் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டி இருந்தது. நான் ஷில்பாவிடம் மன்னிப்பு கேட்டேன். நான் நிதின் ராயனின் மகன் என்றும் என் அப்பாவின் எதிரிகளிடம் பழிவாங்க விரும்புகிறேன் என்றும் நான் அவளிடம் சொல்லிவிட்டேன். எனக்கு உதவியதற்காக நான் அவளுக்கு மிகவும் நன்றி தெரிவித்தேன். ஷில்பா மேலும் எனக்கு உதவ தயாராக இருந்தாள். ஷில்பாவின் உதவியுடனும் என் சில ஆட்களின் உதவியுடனும் அபிஷேக்குக்கு எதிராக நான் எல்லா விவரங்களையும் திரட்டிவிட்டேன். நான் மாறு வேடத்தில் என் அப்பாவின் கட்டிடக்கலை நிறுவனத்திற்கு சென்றேன். அவரது தளங்களுக்கு சென்றேன். ஹோட்டலுக்கு சென்றேன். அவரது கட்டிடங்கள் எங்கே கட்டப்பட்டிருந்தனவோ அங்கே எல்லாம் சென்று மெல்ல மெல்ல அங்கே என்னென்ன மோசடி நடக்கிறது என்று அனைத்து விவரங்களையும் திரட்டினேன். எல்லா இடங்களிலும் எனக்கு அபிஷேக்கின் பெயர் வெளிப்பட்டது.
அந்த மனிதன் என் அப்பாவை பலவீனப்படுத்த விரும்பினான். ஆனால் என் அப்பா தோல்வியை ஒப்புக்கொள்பவர் அல்ல. அவர் எப்போதும் சிங்கத்தை போல மக்களை எதிர்கொள்வார். அதனால்தான் அபிஷேக் அவரை கொல்லும் வழியை தேர்ந்தெடுத்தான். ஏனென்றால் அவர் உயிருடன் இருக்கும்போது அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. இப்போது நான் என் உண்மையான வடிவத்தை காட்ட வேண்டியிருந்தது. நான் அபிஷேக்கை சந்திக்க விரும்பினேன். ஏனென்றால் நான் இதுவரை அபிஷேக்கின் பெயரை மட்டும்தான் கேட்டிருந்தேன். நிதின் ராயனின் மகன் ஆருஷ் ராயன் அமெரிக்காவில் படிக்க சென்றிருக்கிறான் என்று அபிஷேக்கிற்கு நன்றாக தெரியும். இங்கே என் அத்தையும் மாமாவும் ஒரு நல்ல காரியம் செய்திருந்தார்கள். என் அப்பா இறந்த பிறகு ஊடகவியலாளர்கள் அவர்களிடம் பேட்டி எடுத்தபோது அவர்கள் அதில் ஆருஷ் ராயன் அமெரிக்காவில் குடியேறி விட்டான், அங்கே திருமணம் செய்து கொண்டான் என்று தெரிவித்தனர். அவன் இந்தியாவிற்கு வர எந்த எண்ணமும் இல்லை. அவன் தன் அப்பாவின் மரணத்திற்கு கூட வரவில்லை. சிறு வயதில் இருந்தே அவனுக்கு தன் அப்பாவிடம் எந்த பிணைப்பும் இல்லை. இதனால் எதிரிகள் மேலும் ஊக்கம் பெற்றனர். மேலும் தங்கள் பாதை தெளிவாக உள்ளது, அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு தந்திரம். அது எனக்கு மிகவும் உதவ போகிறது. சில நாட்கள் இப்படியே கழிந்தன. நான் என் அப்பாவின் எதிரியை கைது செய்ய முழுமையாக தயாராகி கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஷில்பா என்னிடம் மால் கட்டுவதற்காக ஜெர்மனியில் இருந்து ஒரு குழு அபிஷேக் சாரை சந்திக்க ஹோட்டலுக்கு வரப்போகிறது என்று சொன்னாள். இதுதான் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. சந்திப்பு நடந்த அன்று சந்திப்புக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் நான் உள்ளே நுழைய போகிறேன். ஜெர்மனியை சேர்ந்த வாடிக்கையாளர்கள் வந்து விட்டார்கள். அவர்கள் சந்திப்பு அறையில் போய் உட்கார்ந்து விட்டார்கள். ஹோட்டல் தொடர்பான பேச்சுவார்த்தை இப்போதுதான் தொடங்கியது. நான் 5 கார்களுடன் மற்றும் என் கிட்டத்தட்ட 15 முதல் 20 மெய்காப்பாளர்களுடன் ஹோட்டலுக்குள் நுழைந்த போது ஹோட்டலில் இருந்த அனைவரின் கண்களும் ஆச்சரியத்தில் விரிந்தன. பொதுவாக இந்த ஹோட்டலுக்கு பணக்காரர்கள் வருவதுண்டு. ஆனால் என்னை பார்த்ததும் எல்லோரும் திகைத்து போனார்கள். நான் நம்பிக்கையுடன் நடந்து உள்ளே நுழைந்த போது என் பின்னால் என் மெய்காப்பாளர்கள் அவர்களின் கைகளில் பெரிய துப்பாக்கிகளுடன் உள்ளே நுழைந்த போது யாரும் என்னை தடுக்க துணியவில்லை. ஷில்பாவும் நம்பிக்கையான கண்களுடன் என்னை பார்த்து கொண்டிருந்தாள். ஹோட்டலின் பாதுகாப்பு காவலர்கள், வரவேற்பாளர், ஏன் ஹோட்டல் நிர்வாகத்தின் ஒவ்வொரு மனிதனும் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டான். நான் சில நாட்களுக்கு முன்பு இங்கு வந்து எனக்கு இங்கு முன்பதிவு இருப்பதாக கூறி பிறகு தள்ளி வெளியேற்றப்பட்டவன் என்று சிலருக்கு தெரிந்திருந்தது. ஆனால் நடுவில் என்னை தடுக்க யாருக்கும் தைரியம் இல்லை. நான் நேராக சந்திப்பு அறைக்குள் சென்றேன். நான் கதவை திறந்து உள்ளே நுழைந்த போது எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர். உள்ளே அபிஷேக்கும் அவரது மகன் ராகேஷும் இருந்தனர். சந்திப்புக்காக வந்திருந்த, இங்கே மால் கட்டுவதற்காக தங்கள் பங்குகளை வழங்கவிருந்த ஜெர்மனியை சேர்ந்தவர்களின் முன் நான் போய் நின்றேன். பிறகு நான் எல்லோருக்கும் என் அறிமுகத்தை மிகவும் திமிருடன் கொடுத்தேன். வணக்கம், நான் ஆருஷ் ராயன், இந்த ஹோட்டலின் உரிமையாளர் நிதின் ராயனின் ஒரே மகன். இதை கேட்ட அபிஷேக்கிற்கும் அவரது மகனுக்கும் பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. அதே சமயம் அங்கு உட்கார்ந்திருந்த எல்லோரும் விரிந்த கண்களுடன் என்னை பார்க்க ஆரம்பித்தார்கள். அபிஷேக், என்ன இது? நீ யார்? இங்கிருந்து வெளியேறு. உன்னை யார் உள்ளே வர அனுமதித்தது என்று கூறினார். நான் என் குடும்ப வழக்கறிஞர் மிஸ்டர் வேதத்தை முன்னிறுத்தினேன். அவர் மேஜையில் எல்லா ஆவணங்களையும் போட்டு ஜெர்மனியில் இருந்து வந்தவர்களுக்கு, நீங்கள் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அவர் இந்த ஹோட்டலின் உண்மையான உரிமையாளர் அல்ல. மாறாக உண்மையான உரிமையாளர் உங்கள் கண் முன்னே நிற்கிறார் என்று சொன்னார். இதை கேட்ட ஜெர்மனியர்கள் கோபமடைந்தனர். அவர்கள், எங்களுடன் என்ன இந்த கேலி நடக்கிறது என்றனர். என் வழக்கறிஞர் தன் மொழியில் அவர்களுக்கு எல்லாவற்றையும் விளக்கினார். மேலும் நிதின் ராயன் இந்த ஹோட்டலுக்கு 100% உரிமையாளர் என்று கூறினார். ஆனால் அபிஷேக் அவரது சொத்தை ஆக்கிரமித்துள்ளார். மேலும் அந்த சொத்தை உங்களுக்கு காட்டி உங்களை ஏமாற்றி பங்குகளை பெற விரும்புகிறார். ஜெர்மனியில் இருந்து வந்த குழு கோபத்துடன் எழுந்து நின்றது. அனைத்து உண்மைகளையும் அறிந்த பிறகு அவர்கள் அபிஷேக்கையும் அவரது மகனையும் திட்டி அங்கிருந்து சென்றனர். இந்த நேரத்தில் அபிஷேக்கிற்கும்
அவரது மகனுக்கும் கோபம் அதிகரித்தது. அவர்கள், நாங்கள் உன்னை சும்மா விடமாட்டோம் என்றார்கள். அவர்கள் காவலர்களை அழைத்தார்கள். ஆனால் காவலர்களில் யாரும் அவர்கள் பேச்சை கேட்கவில்லை. நான் அவர்களின் அதிகாரத்தை முடித்து விட்டேன். மேலும் அவர்களின் அனைத்து ரகசியங்களையும் காவலர்களிடம் கொடுத்திருந்தேன், அதுவும் முழு ஆதாரத்துடன். நானும் ஆருஷ் ராயன் தான். நான் சாதாரண விளையாட்டுகளை விளையாடவில்லை. அபிஷேக்கின் அனைத்து கருப்பு தொழில்களையும் நான் காவலர்களிடம் கொடுத்திருந்தேன். அபிஷேக்கும் அவரது மகனும் இதுவரை செய்த அனைத்து ஊழல் வேலைகளையும் நான் என் கண்களால் பார்த்திருந்தேன். மேலும் அவற்றின் விவரங்களையும் ஆதாரங்களையும் சேகரித்து அனைத்தையும் காவலர்கள் முன் சமர்ப்பித்திருந்தேன். ஏனென்றால் அவருடைய சொந்த ஆட்களையே நான் என் பணத்தால் விலை கொடுத்து வாங்கினேன். மேலும் அவர்களை தெருவில் கொண்டு வரும் முழு திட்டத்தையும் நான் வைத்திருந்தேன். அவர்கள் கோபத்தில் கொந்தளித்தார்கள். ஆனால் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து அவர்களை கைது செய்தனர். மேலும் காவலர்கள் இருவரையும் அழைத்து சென்றனர். அவர்கள் இருவரும் எதுவும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் நான் அவர்களை மிகவும் பலவீனமாக்கி இருந்தேன். அவர்கள் என் அப்பாவை எந்த அளவுக்கு பலவீனமாக்கினார்களோ, மேலும் அவர் இறப்பதற்கு முன்பு அவரை எல்லா வகையிலும் தொந்தரவு செய்ய முயற்சித்தார்களோ, அதே போல நான் ஹோட்டல் ஊழியர்கள் அனைவரையும் கூட்டி, இது என் ஹோட்டல், என் அப்பாவின் ஹோட்டல். உங்கள் நடத்தையை நான் பார்த்தேன். இப்போது உங்களில் யாரும் இங்கு வேலையில் இருக்க மாட்டீர்கள் என்று சொன்னேன். என் அப்பா தன் ஹோட்டலின் மரியாதையை காப்பாற்ற எப்போதும் நல்லவர்களைத்தான் இங்கு வேலைக்கு வைத்திருந்தார். மேலும் இங்குள்ள ஊழியர்களின் நல்ல நடத்தை மற்றும் நல்ல வேலை காரணமாகத்தான் இந்த ஹோட்டலுக்கு மரியாதை இருந்தது. அதே போல இங்குள்ள மரியாதை இப்போதும் நிலைத்திருக்கும். ஆனால் நீங்கள் இருப்பதால் அல்ல. வரவேற்பாளர், மேலாளர், காவலர்கள் மற்றும் ஹோட்டல் நிர்வாகத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் மிகவும் வெட்கப்பட்டார்கள். இதில் அவர்களின் தவறு எதுவும் இல்லை. அவர்கள் அலட்சியமாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்களை தடுக்கவோ கேட்கவோ யாரும் இல்லை. அபிஷேக்கின் நோக்கம் ஹோட்டலின் மரியாதையை கெடுப்பது. அது எளிதாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது நான் அதை நடக்க அனுமதிக்க முடியாது. நான் எல்லோரையும் வேலையில் இருந்து நீக்கிவிட்டேன். மேலும் இன்னும் பணியாளர்களில் யாராவது பாக்கி இருந்தால் அது ஷில்பாதான். அவள் எனக்கு மிகவும் உதவி இருந்தாள். அபிஷேக்கும் அவரது மகனும் சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருந்தார்கள். பல மாதங்களாக இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்தது. பிறகு இறுதியாக தீர்ப்பு வந்தபோது அது என் பக்கம்தான் வந்தது. ஏன் வராது? வெற்றி எப்போதும் உண்மைக்குத்தான். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். என் அப்பாவின் தொழில் எனக்கு கிடைத்து விட்டது. என் அப்பாவின் வியாபாரத்தில் எங்கெல்லாம் நஷ்டம் ஏற்பட்டிருந்ததோ அதையெல்லாம் நான் சரி செய்து விட்டேன். நான் கடவுளுக்கு மிகவும் நன்றியுடையவனாக இருந்தேன். அத்தையும் மாமாவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இப்போது நிதின் ராயனின் மகனான நான், ஆருஷ் ராயன், உலகத்தின் முன் இருக்கிறேன் என்று நகரம் முழுவதும் தெரிந்திருந்தது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் என் மகிழ்ச்சிக்கு நடுவில் எனக்கு மிகவும் உதவிய ஒருவரை நான் மறந்துவிட்டேன். அது ஷில்பா. நான் ஹோட்டலின் எல்லா ஊழியர்களையும் மாற்றிவிட்டேன். இந்த வேலையிலும் ஷில்பா எனக்கு மிகவும் உதவி இருந்தாள். மேலும் நாங்கள் எங்கள் ஹோட்டலில் சோதனை செய்து தகுதியானவர்களுக்கு வேலை கொடுத்தோம். எல்லாவற்றையும் சரி செய்தோம். நான் ஷில்பாவை விரும்ப ஆரம்பித்தேன். ஷில்பாவின் அப்பாவித்தனம், அவளுடைய அப்பாவி நடைமுறைகள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. மேலும் மிகச்சிறந்த விஷயம் என்னவென்றால், இந்த சுயநல உலகில் அந்த ஏழை பெண் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் எனக்கு உதவி இருந்தாள். ஒரு நாள் நான் ஷில்பாவிடம் என் இதயத்தை திறந்து வைத்து, நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டேன். அவள் சம்மதிப்பாள் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவள் மறுத்துவிட்டாள். அவள், சார், என்னால் அப்படி செய்ய முடியாது. என்னை போன்ற ஒரு பெண் உங்களை போன்ற ஒரு பணக்காரரை தன் அன்பின் வலையில் சிக்க வைத்து பிறகு தானே எஜமானியாகி விட்டாள் என்று உலகம் நினைக்கும். எனக்கு செல்வத்தின் மீதோ புகழின் மீதோ ஆசை இல்லை. நான் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள். என் குடும்பத்தில் என் 3 சகோதரிகளும் நோய்வாய்ப்பட்ட என் அம்மாவும் இருக்கிறார்கள்.
நான் என் குடும்பத்திற்காகத்தான் இங்கு வேலை செய்கிறேன். நான் என் சகோதரிகளில் மூத்தவள். என் சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன். என் அம்மாவுக்கு சிகிச்சை அளித்து அவர்களை நலமாக்க விரும்புகிறேன். அதுதான் என் வாழ்க்கையின் நோக்கம். உங்களை திருமணம் செய்து கொண்டு மக்களை எந்த தவறான புரிதலிலும் என்னால் வைக்க முடியாது என்றாள். ஷில்பாவின் வார்த்தைகள் என் இதயத்தை தாக்கியது. அவள் அவ்வளவு எளிதில் என் அன்பில் சிக்க மாட்டாள் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் அவள் என்னை காதலிக்கவில்லை. ஒருவேளை அவள் என்னை காதலித்திருந்தால் ஒருவேளை என்னை திருமணம் செய்ய சம்மதித்திருக்கலாம். இப்போது நான் அவளுடைய இதயத்தில் என் அன்பை உருவாக்க வேண்டியிருந்தது. நான் தினமும் அவள் வீட்டிற்கு சென்றேன். அவள் அம்மாவோடும் சகோதரிகளோடும் நான் நட்பு கொண்டேன். நான் அவள் அம்மாவுக்கு சிகிச்சை அளிக்க ஆரம்பித்தேன். அவள் இதை மறுத்தாலும் மெல்ல மெல்ல அவள் சகோதரிகளின் திருமணத்திற்கு நான் உதவினேன். அவள் என் வாழ்க்கையின் ஒரு நோக்கமாகிவிட்டாள். நான் அவளை கவர மிகவும் முயற்சி செய்தேன். எப்படியாவது அவள் இதயத்தில் என் அன்பு நிலைக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். பிறகு இறுதியாக ஒரு நாள் நான் இந்த முயற்சியில் வெற்றி பெற்றேன். ஒரு நாள் இரவு திடீரென்று அவள் அம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து விட்டது. மேலும் ஷில்பா தனியாக மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். நான் உடனடியாக நள்ளிரவில் ஷில்பாவின் அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன். அவருக்கு சிகிச்சை அளித்தேன். ஷில்பாவின் அம்மாவின் இரத்த அழுத்தம் மிகவும் அதிகமாக இருந்தது. சரியான நேரத்தில் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதால் அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. மருத்துவர் அவளை பயமுறுத்தியதால் ஷில்பா மிகவும் அழுதாள். அவள் அம்மாவின் உடல்நிலை சற்று தேறிய போது அவள் எனக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தாள். பிறகு சிறிது காலத்திற்கு பிறகு அவள் அம்மா குணமான போது அவள் என் காதலை ஏற்றுக்கொண்டாள். இப்படி நானும் ஷில்பாவும் திருமணம் செய்து கொண்டோம். அவள் என் வாழ்க்கையில் இணைந்தாள். என் வாழ்க்கையின் அனைத்து மகிழ்ச்சியும் எனக்கு கிடைத்து விட்டது. ஆனால் நான் உங்களிடம் சொல்வதெல்லாம் இந்தியாவுக்கு திரும்பி வந்த பிறகு இங்குள்ள வாழ்க்கையில் நிறைய போராட்டம் இருந்தது. சிலருடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டம் இருக்கும், குறிப்பாக தாய் தந்தையர் இல்லாதவர்களுக்கு. இப்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னிடம் எல்லாம் இருக்கிறது. என் அப்பா இல்லை. அந்த வருத்தம் எனக்கு வாழ்நாள் முழுவதும் இருக்கும். ஆனால் என் அப்பாவின் குற்றவாளிகளுக்கும் தண்டனை கிடைத்தது. நீதிமன்றத்தில் அபிஷேக்கிற்கு எதிராக நடவடிக்கை நடந்து கொண்டிருந்த போது அபிஷேக் தான் நிதின் ராயனை கொன்றவர் என்று நீதிமன்றத்தில் சென்று சாட்சியம் அளித்து ஆதாரங்களை சமர்ப்பித்த நல்லவர்களும் நிறைய இருந்தனர். ஏனென்றால் நல்லவர்களுக்கு எப்போதும் நல்லதுதான் நடக்கும். என் அப்பா ஒரு பணக்காரர் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் ஒருபோதும் தன் செல்வத்தை தவறாக பயன்படுத்தவில்லை. அவர் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி இருந்தார். என் அப்பாவின் மரணத்தின் போது அபிஷேக்கின் பயத்தால் சிலர் மௌனமாக இருந்தார்கள். உண்மை தெரிந்தும் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அபிஷேக்கும் அவரது மகனும் சிறையில் அடைக்கப்பட்ட போது சாட்சியம் அளிக்க அந்த மக்களுக்கு தைரியம் வந்தது. மேலும் எல்லாம் வெளிவந்தது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.